டாப்பிக்கோட பேர் வந்து இன்டிகிரல். இதில் வந்து சப் டாப்பிக்கு இன்டிகிரல் பை பார்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து கொஷின் பேப்பரில் பார்ட் சியில் வரும் 3 மார்க்ஸ்க்கு. ஓகே, இதுக்கு தேவையான ஃபார்முலா ஸோ டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 317 கிடைக்கும். ஓகே, ஸோ அதில் ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் 5 ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அந்த 5 ஃபார்முலாஸில் நம்ம 2 ஃபார்முலாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மேக்ஸிமம் எக்ஸாமில் தருது. ஸோ அந்த 2 ஃபார்முலா பேஸ்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து px plus q டிவைடட் பை x minus a இன்ட்டு x plus b. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷனில் இருக்கும். ஸோ x மைனஸ் பியில் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா a டிவைடட் பை x மைனஸ் a ப்ளஸ் b டிவைடட் பை x மைனஸ் b. ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பைன் ஸ்டேட்டில் இருக்கிற ஃபார்மை நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ இந்த பேஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் இன்டிகிரேஷன் ஆஃப் dx divided by x plus 1 into x plus 2. ஸோ சைன் சேஞ்சஸ் இருக்கும், பட் சிமிலாரிட்டிஸ் பார்க்கணும். ஸோ டினாமினேட்டரில் அதே 2 டேர்ம்ஸ் ரெப்ரசன்டேஷனில் இருந்துச்சுன்னா நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிற ப்ராப்ளமு. ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து ஸோ எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் நான் இந்த மாதிரி பண்ணலாமா, 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இதை வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கினேன். ஓகே, ஸோ இதுலேருந்து இந்த ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை மட்டும் நான் செப்பரேட்டாக எடுத்துக்கினேன். ஸோ 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இப்போது இந்த டேர்மும் கம்பேரிசன் சேமாக இருக்கா. ஸோ இதுலேருந்து வந்து நான் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன். ஸோ ஏ டிவைடட் பை இப்போ இந்த ஃபஸ்ட் டேர்ம் தானே இங்கே இருக்குது டினாமினேட்டரில், அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து இந்த டினாமினேட்டரில் எடுத்து போட்டுக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி டிவைடட் பை செகண்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம் தானே இங்கே இருக்குது, அதே மாதிரி செகண்ட் டேர்ம் எடுத்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே என்ன பண்ணோன்னா எல்சிஎம் எடுக்கணும் இந்த ரெண்டு டேர்முக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்மோட எல்சிஎம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, ஸோ இப்போது மேலே என்ன வரும், இது ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம். ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் வரும்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் இருக்கிறது ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் இன்ட்டு எல்சிஎம் வரும்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் இருக்கிறது பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த ரைட் ஹேண்ட் சைடும் கேன்சல் ஆகிடும், டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால. ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது, 1 is equals to so a into x plus 2 plus b into x plus 1. இது தான் ரெப்ரசன்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 1 அப்படி வச்சுக்கோ, இங்கே இருக்கிற a அண்ட் b வந்து மல்டிப்ளை பண்ணு. ஸோ a இன்ட்டு எக்ஸ் வந்து ax ப்ளஸ் a இன்ட்டு 2 வந்து 2a ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் வந்து bx ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் b இன்ட்டு 1 வந்து b. ஓகே, ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் செப்பரேட்டாக எடுத்துக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் செப்பரேட்டாக எடுக்கும்போது ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதுனா எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கா, எதுவுமே கிடையாது, அதனால் இங்கே 0. ஓகே, தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு சைன் இருக்குது. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எது இருக்குது, இந்த டேர்மும் இருக்குது. ஸோ எக்ஸுக்கு முன்னால் என்ன இருக்குது, ஏ ஆச்சா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்
எக்ஸுக்கு முன்னால் என்ன இருக்குது பி. ஏன் இதை பண்ணுறோன்னா ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் வச்சுக்கின்னு நம்ம ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு இதுதான் மெத்தட். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இல்லைனா 0 தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இங்கே இந்த பக்கம் எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கிறது வந்து ஏவும் பி மட்டும் தான். ஸோ ஏ ப்ளஸ் பி அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி coefficient of constant. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் இருக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 கான்ஸ்டன்ட் இருக்கா, அதனால் 1 அப்படி வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2aவும் பியும் வந்து கான்ஸ்டன்ட் டைரெக்டாக. ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2a ப்ளஸ் பி. ஓகே, ஸோ எனக்கு இந்த 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 ஈக்குவேஷனை அப்படியே சால்வ் பண்ணிடுறேன் இங்கேயே. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறேன்னா ஸோ இங்கே சைன்ஸ் சேஞ்ச் பண்ணோம். ஸோ ப்ளஸ் இருக்கிறது மைனஸு, இங்கேயும் மைனஸு, இங்கேயும் மைனஸு. ஸோ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடுது. ஸோ 0 - 1 வந்து என்ன வருது உனக்கு, ஸோ -1 வரும். அதே மாதிரி a - 2a வந்துச்சுன்னா உனக்கு -a வரும். ஸோ மைனஸும் கேன்சலு. ஸோ தேர்ஃபோர் a இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஸோ a வேல்யூ இப்படி சால்வ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்சிடுது. ஸோ a வேல்யூ கிடைச்சிச்சா, ஸோ எதெல்லாம் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ ஒரு ஈக்குவேஷனு தட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 0 இஸ் ஈக்குவல்ஸ் டு a ப்ளஸ் b இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து a வேல்யூ எனக்கு தெரியும். ஸோ 0 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 ப்ளஸ் b. 1 அந்த பக்கம் போட்டோன்னா -1 ஆயிடுது. தேர்ஃபோர் b இஸ் ஈக்குவல்ஸ் டு -1. ஸோ எனக்கு a வேல்யூவும் கிடைச்சிச்சு, b வேல்யூவும் கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிறேன்ல இதில். ஸோ இதில் வந்து நீ என்ன பண்ணணும்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ a வேல்யூவும் b வேல்யூவும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்து வந்து 1 டிவைடட் பை x + 1 இன்ட்டு x + 2 தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு a வேல்யூ வந்து என்ன கிடைச்சிச்சு 1 டிவைடட் பை ஸோ டினாமினேட்டரில் x + 1 இருந்துச்சு ப்ளஸ் b வேல்யூ என்ன இருந்துச்சு -1 டிவைடட் பை x + 2. ஸோ இது தான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூஸு. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா ஸோ 1 டிவைடட் பை x + 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 டிவைடட் பை x + 2. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டேர்ம் இருக்குது. இப்போது இங்கே என்ன பண்ணோன்னா இன்டிகிரேட்டிங் with respect to x on both sides. So in the left hand side la integration of 1 divided by x + 1 into x + 2 into dx இருக்கு. So right hand side la integration of இது right hand side la இருக்குது. integration of 1 divided by x + 1 minus 1 divided by x + 2 into dx. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த இன்டிகிரேஷன் 2 டேர்ம் இருக்குது, ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை x + 1 இன்ட்டு dx ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை x + 2 இன்ட்டு dx இந்த மாதிரி செப்பரேட் ஆகிடும். ஓகே, ஸோ செப்பரேட் ஆகிட்டு பிறகு ஸோ என்கிட்ட ஃபார்முலா இருக்குது. இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by x into dx is equals to என்ன log x plus c. ஸோ இது தான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by x dx is equals to log x plus c. இது தான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுக்கின்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது x + 1 அவ்வளோதான். ஸோ இன்டிகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை x + 1 dxக்கு என்ன போடுவேன் log of x + 1 ன்னு போடலாமா, log of x + 1 ஓகே மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை x + 2 அதுக்கு என்ன போடுவேன் log of x + 2 ப்ளஸ் c. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக log m மைனஸ் log n இருக்குது. ஸோ log m மைனஸ் log n எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், கம்பைன் பண்ணால் log m by n ஃபார்முலா இருக்குது தானே. ஸோ log m by n பிரகாரம் என்ன வருது உனக்கு x + 1 டிவைடட் பை x + 2 ப்ளஸ் c.
ஸோ இதுதான் வந்து என்னோட ஆன்சர்.